அனைவருக்கும் வணக்கம். தைராய்டு குணமாக ஒரு எளிய வழிமுறை சொல்கிறேன். மந்தாரப்பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. கொதிக்க வச்சு காலை மாலை வடிகட்டி காலை மாலை இருவேளை 7 நாட்கள் குடிப்பாங்க. தைராய்டு குணமாகும். அதே போல் சர்க்கரை பேஷண்ட்டு பாலக்கீரை சாப்பிட்டோம்னா சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும். ரத்த சோகை நீங்கி ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதேமாரி பசலைக்கீரைன்னு ஒன்று வெத்தலை மாதிரி இருக்கும். அதையும் நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகை நீங்கி ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அடிக்கடி கரும்புச்சாறு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் பலப்படும், கல்லீரல் நல்லா இயங்கும், மஞ்சள் காமாலையும் வராது. அதே போல் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சில எளிய வழிமுறைகள். அடிக்கடி பீன்ஸ் உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் டேட் கொடுத்து பிரசவ டேட் கொடுப்பாங்க. டேட் கொடுத்து 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் துளசி இலை சாறு குடிச்சின்னு வந்தீங்கன்னா காலையில் துளசி இலை சாறு குடிச்சின்னு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் கருத்தரித்து 5 மாதத்திற்கு அப்புறம் தனியா டீ காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் ஆடு தின்னாப்பாலைன்னு ஒரு பவுட்ரு அதனுடைய வேருடைய பொடி எடுத்துங்க பவுட்ரு பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் இது இருக்குது, நம்ம சுண்டைக்காய் அரைத்து தொப்புளிலும் ஓணியிலும் தடவி வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். பிரசவ வலி ஏற்பட்டு பிரசவம் ஆகவில்லை என்றால் ஞாயிறு இலையை அரைத்து அடிவயிற்றில் தடவிங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் சேற்றுப்புண் குணமாக ஒரு எளிய வழிமுறை சொல்கிறேன். மழைக்காலம் வந்துச்சு இப்போ, அதனால் சேற்றுப்புண் காலெலாம் புண்ணாயிடும், பத்தல் போட்டுக்கும். அது குணமாகிறதுக்கு பப்பிளி இலை பால் அதனுடன் பசும்பால் கலந்து தடவி வர சேற்றுப்புண் குணமாகும். அதே போல் நம்ம கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, பசும்பாலுடன் கலந்து காலில் தடவிங்கன்னா சேற்றுப்புண் குணமாகும். அதே போல் மருதாணி இலையோட எலுமிச்சம்பழம் சாறு கலந்து தடவி வந்தீங்கன்னா சேற்றுப்புண் குணமாகும். அதே போல் புளிச்சக்கீரை அடிக்கடி நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகை நீங்கும், ரத்தம் அதிகரிக்கும், தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சிடும், ரத்த அழுத்தமும் குறையும், சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் ஒரு டிப்ஸு, வெறும் வயிற்றில் காலையில் ஒரு 40 நிமிஷம் இல்லை ஈவினிங்காவது ஒரு 40 நிமிஷம் காலையில் நடக்கிறது பெஸ்ட்டு. வெறுங்காலில் வாக்கிங் போனீங்கன்னா சர்க்கரை அளவு குறையும், கண்ட்ரோல் ஆகும். இன்சுலின் சுரந்து சர்க்கரை கார்போஹைட்ரேட்டாக மாற்றும், சத்தாக மாற்றும். சூரிய ஒளிந்து புரோதாக்கதுன்னு ஒன்று வரும், சூரிய ஒளியோட சேர்ந்து அது தோல் மேலே ஊடுருச்சுன்னா ரத்த அழுத்தமும் குறையும், சர்க்கரையும் குணமாகும். அதுமாதிரி இதய நோய்கள் வராதுக்கு வெறுங்காலில் நடந்தீங்கன்னா. செருப்பு போட்டு நடக்கூடாது, வெறுங்காலில் வாக்கிங் போகணும். வெறுங்கால் தரையில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையும், சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். நன்றி, வணக்கம்.